சிந்து, என்னது இது? வடை ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேல, அதான் சரின்னு சொல்லிட்டு வடை வாங்கிட்டு வந்தேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வடை வச்சு கொடுத்தா வாங்காதீங்க. நீங்களும் இதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல வடை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிடாதீங்க. இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு கேன்சர் வரைக்கும் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஏன்னு சொல்றேன், நியூஸ் பேப்பர்ல யூஸ்வலாகவே கோல்ட் செட் அப்படின்ற ஒரு இங்க் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த இங்க்ல மினரல் ஆயில்ஸ், அப்புறம் பிக்மெண்ட்ஸ், அப்புறம் நிறைய கெமிக்கல் சால்வன்ஸ் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே நியூஸ் பேப்பர் அப்படின்னாலே ரீசைக்கிள்டு பேப்பர்ஸ் வச்சு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸுமே இந்த நியூஸ் பேப்பரில் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 2016 FSSAI இந்த நியூஸ் பேப்பரை எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்டையும் ரேப் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெகுலேஷனும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த அவேர்னஸ் இல்லாமல் நிறையா டீ ஷாப்ஸில் இன்னமுமே வடைக்கு நியூஸ் பேப்பர் வச்சு கொடுக்குற அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சூடாக ஒரு வடையை நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அந்த இன்க்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அந்த வடையில நல்லா அப்சர்வ் ஆகி, அப்போ நம்ம அந்த வடையை கன்சியூம் பண்ணும்போது அந்த கெமிக்கல் நம்மளுக்கு தெரியாமல் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வடையில் இருக்கக்கூடிய ஆயிலை நான் எடுத்துட்டு நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வடையை எடுத்து நியூஸ் பேப்பருக்கு நடுவில் வச்சு ஒரு அமுக்கி அதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் போக வச்சுட்டு நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வடையை வச்சு பேப்பரில் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வடையிலேருந்து நிறைய ஆயில் லூஸ் அவுட் ஆகி வெளில வரும். அப்படி வரக்கூடிய ஆயிலில் ஒரு ரொம்ப ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ஆயில் தான் அந்த நியூஸ் பேப்பரில் ஒட்டிக்கும். மிச்சம் எல்லா ஆயிலுமே அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் அந்த ஆயில் எல்லாமே ரிட்டன் வடைக்கு தான் போகும். அப்போ அந்த வடை இப்போ என்னாச்சு, அந்த வடையை அப்படியே நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட அந்த எண்ணெயோட சாப்பிட்ருப்பீங்க. இப்போ இந்த வடையை நல்லா நிறையா கெமிக்கல், அந்த இன்க்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் லோட் ஆக்கி அந்த வடையை தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம். இது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு ஹசார்டஸ்ங்க. இது நீங்கள் ரெகுலராக டீ கடைக்கு போய் வடை சாப்பிட்ற ஆள் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரெகுலராக ப்ரொலாங் கன்சப்ஷன் பண்ணும்போது இது ஃபியூச்சரில் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கேன்சர் மட்டும் இல்லை, ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ அதனால நீங்கள் இனிமேல் டீ ஷாப் போகும்போது உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வடையை வச்சு ரேப் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அவங்கக்கிட்ட சொல்லி மாற்ற சொல்லுங்கள். நானுமே என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறையா டீ ஷாப்ஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லி மாற்றிருக்கேன். ஸோ அவேர்னஸோடு இருங்க, மற்றவங்களையும் அவேர்னஸோட வாங்கி சாப்பிட வைங்க.